ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட நீ? என்ன அப்படி பதறி துடிச்சிட்டு வர? ஏன் உன் மாப்பிளை அடிச்சிட்டு உடனே அப்படியே உடம்பு துடிக்குதோ? அவரும் உன் மாப்பிளை தானே? அவரை அடிக்கும் போது நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, அப்ப ஏன் நீ துடிக்கல? ஐயோ ஐயோ, நடந்தது என்னன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கே. நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், எல்லாம் எங்க கைமீறி போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எவ்வளவு தூரம் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்களோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்களா? இப்போ என் புருஷனை அடிக்க வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னடி முடிவு தெரிஞ்சாகணும்? என்ன பொண்ணுடி நீ? பொண்ணுனா ஒரு அடக்க வேண்டாம்? கல்யாண மண்டபத்துல எல்லாரும் பார்க்க தாலி கட்ட போற மாப்பிளைய கை நீட்டி அடிக்கிற நீ? நியாயம் கேட்க வந்த அம்மாவே எதிர்த்து பேசுற பொண்ணாடி நீ? என் பையனை அடிக்க நீ யாரு? என் புருஷனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உன் புள்ள யாரு? என் புள்ள எதுக்காக அடிச்சான்? இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிச்சா நீ? நீ பாட்டுக்கு வந்துட்டு என் பையனை கையை நீட்டி அடிக்கிற. கல்யாண மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டியா? என் பையன் வீண் வம்புக்கு போறவன் கிடையாது. ஓம் புருஷன் தான் வம்புக்காக என் பையனோட ஃப்ரெண்ட அடிச்சான். இந்த ராம் என் பையனோட உசுரையும் மானத்தையும் காப்பாத்திருக்கான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட தன் கண்ணு முன்னால அடிச்சா அதை பார்த்துக்கிட்டு என் பையனால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் பதிலுக்கு அவனை திருப்பி அடிச்சான். இதுல தப்பு என்ன இருக்கு? அர்ச்சனா, அவர் பிள்ளையோட உசுரையும் மானத்தையும் காப்பாத்தான் சொல்றாருல, அவன் வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம காவியா வாழ்க்கை கெடுக்க பார்த்தால, அதோ அந்த ராம் தான் மறுபடியும் காவியா வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அதனால்தான் நான் அவனை. இல்ல மாப்பிள்ள, ராம் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் ரொம்பவே மாறிட்டாரு. ஆமா மாப்பிள்ள, ராம் இப்போ மாப்பிள்ளையோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. காவியாவோட வாழ்க்கையில அவர் பண்ண இடைஞ்சலுக்கு வீடு தேடி வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அர்ச்சனா, நாங்களும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த குடும்பத்துல ஒருத்தரா அவரை ஏத்துக்கிட்டோம்.